அல்லேலூயா. நல்ல சத்தமா எப்படி இல்ல, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து பழைய ஆளுதான், அப்படி புது ஆளா என்ன இப்ப பாக்குறீங்க நீங்க? எத்தனையோ முறை இந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டோம். அதனால நம்ம புது ஆளு மாதிரி அப்படியே ஒதுங்கி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரே ஆளு தான், ஒரே குடும்பம் தான், அப்படிதானே? பாருங்க, சத்துருவானவன் எப்படித்தான் என்ன வர திட்டத்தை கொண்டு பட்டாலும் சரி, அதை உடைக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, என்னன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பேசுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கழிஞ்ச தடவை ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த உபவாச கூட்டத்தில் பேசினேன். பேசும்போது பேசி முடித்த உடனேயே நம்ம பாஸ்டர் என்ன பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அப்ப தீர்க்க தரிசனத்துல எப்படின்னா, உங்களை வந்து 27 நாடுகளுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். எத்தனை நாடுகளுக்கு? 27 நாடுகளுக்கு கொண்டு போவார். அதுல இல்ல, டைமை போட்டு 4 மாசத்துக்குள்ள உங்க வார்த்தைகள் உலகம் முழுசும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நானும் பெருசா நினைக்கல, என்னது நடக்க சாத்தியமா அப்படின்னு நினைச்சு நானும் போயிட்டேன். ஆனா போய் கரெக்டா ஒரு வாரத்துல எனக்கு ஒரு போன் வருது, பிரதர் நல்லா இருக்கீங்களா? அப்ப பிரதர் நல்லா இருக்கீங்களா யாரு? நான் ஏதோ எனக்கு யூடியூப்பை பார்த்துட்டு யாராவது கால் பண்ணுவாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். நான் ஹெவன் டிவி ஓனர் பேசுறேன். ஹெவன் டிவி ஓனரா? என்னையா அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னாரு, எனக்கு உங்க வீட்டுக்கு வரணும். நான் சொன்னேன், இல்லை நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே சொன்னார், இல்லை பிரதர் நான் உங்க வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னாரு. நேர வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டார். இத்தனை மணிக்கு வீட்டில் இருப்பீங்களானாரு. ஆமான்னு, எந்த வெளிச்சந்தில பக்கம் தானே, அந்த வெளிச்சந்த ஜங்ஷன்ல இருந்து நான் வருவேன்னாரு. வந்துட்டார். வந்தவர் வந்து பேசினாரு. பேசிட்டு போது சொல்றாரு, உங்களுக்கு இந்த யூடியூபோடையோ நீங்க இந்த 10-250 சர்ச்சை பிரசங்கம் பண்றதுக்கு கத்தியம் இல்லை, இதோடைய உங்க ஊழியம் என்ன செய்யக்கூடாது, நின்று போயிடக்கூடாது. உலகம் முழுசும் என்ன செய்யணும், உங்க பிரசங்கத்தை கொண்டு போகணும். அதனால நீங்க எங்க ஹெவன் டிவியில நீங்க இணைந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். சரி பாப்போம் பிரதர் அப்படின்னு சொல்லி நாங்க 2 ஜெபம் பண்ணோம். அப்ப ஹெவன் டிவியில முதல்ல பேசுறேன்னா எப்படி அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, அரை மணி நேரம் பேசினா 1 மாசம் 4 நாள் டைம் உண்டு. அதாவது ஒரு நாள், ஒரு வாரத்துல 1 நாள் அப்படி பேசுறவங்க 30,000 ரூபாய் கொடுத்து பேசுவாங்க. எத்தனாயிரம் ரூபாய்? 30,000 ரூபாய். 1 மணிக்கு பேசணும்னா 90,000 ரூபாய். ஒரு மாசம், ஒரு வருஷத்துக்கு இல்ல, ஒரு மாசம் எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? 90,000 ரூபாய் கொடுக்கணும். நான் ஒண்ணு நினைச்சேன், ஆண்டவரே 90,000 போய் 9,000 ரூபாய் கூட நான் இப்ப கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ல நான் இல்லை. அதனால ப்ரேயர் பண்ணி அவர் வந்திருக்காரு, ஒரு தேவ மனுஷன், ப்ரேயர் பண்ணி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டேன். திடீர்னு வீட்டுக்கு போனாரு. போயிட்டு அவர் நேபாள் போயிட்டார். அவர் எப்பவுமே நேபாளில் தான் இருப்பாரு. அப்போ போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஃபோன் பண்றாரு, ஒரு கூட்டம் இருக்கு, நம்முடைய எல்லா ஹெவன் டிவி கூட்டம் நிறைய ஆட்கள் வருவாங்க, நீங்க வந்து கண்டிப்பா வரணும். வேற எதுவுமே சொல்லலை. அப்போ நானும் அங்கே போயிருந்தேன். போனவர் அவர் வந்து ஸ்டேஜில் வந்துட்டு சொல்லாரு, அண்ணா இருக்கக்கூடிய பிரதர் வந்து தலைமை தாங்கி தலைமை உரை நடத்துவாருங்க. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் தகுதி உள்ளவனா நம்மன்னு தெரியல. அப்படியே கண்ணீர் மட்டும் தான் வரல. மேல போய் நின்றுட்டு தலைமை உரை அன்னை பாருங்க, 3/4 மணி நேரம் பேசினேன் லைவ்ல, உலகம் முழுசும் போச்சு. போய் முடிச்ச உடனேயே அவர் போயிட்டாரு. அப்ப 2வது நாங்க பேசி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே அப்போ திரும்பவும் அந்த டிவியை பத்தி நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒரு 2 வாரம் கூட கழிஞ்ச உடனே சொல்றாரு, நீங்க 90,000 தரண்டா, 1000 ரூபாய் கூட தரண்டா, நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்க ஹெவன் டிவியின் சார்பாக நீங்க பேசுறீங்க, உங்களுடைய இதை உலகம் எங்கெல்லாம் கொண்டு போனோம்னு அவர் சொன்னார். பாருங்க, அமெரிக்கா தேசத்துல என்ன ஹெவன் டிவி ஓடிட்டு இருக்கு, இங்கிலாந்துல ஓடிட்டு இருக்கு, ஸ்ரீலங்கால ஓடிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் என்னது ஓடிட்டு இருக்கு? தீர்க்க தரிசனம் பாஸ்டர் தான் சொன்னாரு. டைம் போட்டு சொன்னார் 4 மாசம். 4 மாசம் ஆவேலங்கிறேன். ஒரே மாசத்துல காரியம் என்னது? இன்னைக்கு 4 வாரம் செய்தி தான் கொடுத்தாச்சு. எங்க கொடுத்தாச்சு? ஆமா, செய்தியா நேபாள் தேசத்துல இருந்து பார்த்துக்கிட்டு முந்தா நாள் போன் பண்ணி சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்ல, எதுக்காக நான் போன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து எங்களுடைய ஹெவன் டிவி அம்பாசிடரா நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எப்படி? அதாவது அந்த மீட்டிங்களை நீங்க வந்து நீங்க தான் இந்த உலகம் முழுசும். நான் சொன்னேன், அம்பாசிடர்னா எனக்கு என்னன்னு தெரியும். எனக்கு அந்த பழைய அம்பாசிடர் காரை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. அம்பாசிடர்னா என்னது, எதுக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல பிரதர் உங்க ஸ்பீச் இன்னைக்கு அவ்வளவு உலகம் முழுசும் பரவிட்டு இருக்கு, ஒற்றை வார்த்தை முடிச்சிட்டார், நீங்களா உங்களை அம்பாசிடர். என்னோட அடுத்த விஷயம் சொன்னாரு பாஸ்டர், என்ன சொன்னார், 27 நாடுகளுக்கு டேட்டை குறிச்சு 4ஆம் தேதி ஃபிளைட் உங்களுக்கு புக் பண்ணியாச்சு. எங்க எங்க வெளிச்சந்தைக்கு போறதுக்கு இல்லை, அல்லேலூயா, நேபாளுக்கு போறது, அல்லேலூயா. 30 சர்ச்சு. எத்தனை சர்ச்சு? ஆமென். சில தீர்க்க தரிசனங்களை ஏன் தெரியுமா ஆண்டவர் வந்து நடத்துவார்னா நடத்துவார், அல்லேலூயா. சொல்லுகிற அது நடக்கலைன்னாக்கி சொல்லுற பாஸ்டருக்கு இல்லை வைக்கும், யாருக்கு வைக்கும்? ஏசப்பாக்கு வைக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்துல சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை நடத்தி வைக்கிற ஒரு தேவன் உண்டு, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க இங்க வந்திருக்கிற தேவ ஜனங்கள் உங்களுடைய சில கட்டுகள் உடையும், அல்லேலூயா. சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்கிறேன், கண்டிப்பா நடக்கும். நான் பாருங்க, நான் எங்க போனாலும் இந்த சபை என்னால மறக்க முடியாது, அல்லேலூயா. நான் சொன்னேன், எனக்கு ஒய்ஃபு சொன்ன மாதிரி சுகம் இல்லாம கொஞ்ச நாள் வந்து ஒரு 4 நாள் ப்ரேயர் பண்ணதும் இந்த சபை தான். வேற எங்க சொந்த அந்த சபையில போயிருக்கோம், தோவால தலைமை சபையில போயிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த சபையில தான். இந்த சபைகள் எல்லாம் மறக்க முடியாத ஒரு சபைகள், அல்லேலூயா. அதனாலதான் சொல்றோம். அப்ப என்னன்னா, இன்னைக்கு
இந்த இடத்துல செய்தி கொடுக்கிற போது ஒரு விஷயங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு. கத்தி தொடாமல் ரத்தம் சிந்தாமல் ஆபரேஷன் செய்யக்கூடிய ஒரே ஒரு டாக்டர் உண்டுன்னு அது நம்முடைய பரம டாக்டர். அந்த பரம டாக்டர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாளை நடக்க இருக்கிற சில இருட்டின் சக்திகள் உங்களை வைத்திருக்கிற கண்ணிகளை உடைத்து, உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கிற சில சங்கிலிகளை உடைத்து, இன்று முதல் உங்களை உயர்த்த போகிறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க மட்டும். யோசுவாய வாயில இருந்து ஒரே ஒரு ஜெபம் வந்த உடனேயே சூரிய சந்திரங்களை எல்லாம் நிக்க வைத்த ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எந்த சக்திகள் எழுப்பினாலும் சரி அத்தனையும் அப்படி அந்த இடத்துலயே நிறுத்தி சந்தராதன வைடராபர ரீபராபரகசி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட சக்தியாக இருந்தாலும் சரி சூரிய சந்திரனை நிறுத்த என்னால முடியும்னு சொன்னா, இந்த சபைக்கு எதிராக எழும்புகிற எந்த விதமான சக்திகளையும் நான் நிற்க செய்து நான் இந்த சபையை உயர்த்துவேன் வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. சுவர்ல சாஞ்சி இருந்து ஒரு செகண்டால எசேக்கியாவுக்கு 15 வருஷம் வாழ்க்கையை கூட்டி கொடுக்க முடியும்னு சொன்னா, இன்னைக்கு எந்த பிள்ளைகள் இங்க நோயினால வந்தாலும் சரி அவங்களுடைய ஆயுசை நான் கூட்டி கொடுப்பேன். ஓ ரீபானா ரபரபனா சந்தராதனா வைடராதனா ரீபராபரகசி. யார் இந்த இடத்துக்கு நோயினால வந்தாலும் அத்தனை பேரும் பூரண சுகத்தோட திரும்பி போவாங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க மட்டும் பரலோகத்துக்கு நேராக ஓ ரபரபனா சந்தராதனி வைடராதனா ரீபராபரகசி. உங்க ஆயுசை குறைக்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆயுசை குறைக்க, உங்க குடும்பங்களுடைய ஆயுசை குறைக்க சாத்தான் கட்டி சொல்லி எழுதி வச்சிருந்த சில எழுத்துக்களை மாத்துறேன்னு சொல்றார் ஆண்டவர். இன்று முதல் உங்களுடைய எழுத்துக்கள் மாறப்போகிறது. உங்க தலைகள், உங்களுடைய கணவன்மார்களின் மேல் எழுதி வைக்க எழுத்துக்கள் மாறப்போகிறது. உங்கள் பிள்ளைகள் தலைக்கு மேல் எழுதி வைத்த சில எழுத்துக்கள், அந்தகார சக்தியும் வல்லமைகள் மாறப்போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, தலையில மண்ணை வாரி போட்டுட்டு முழங்கால் நிக்கிறதுக்கு ஒரு எஸ்ஸரும் ஒரு மொர்தகாயும் ரெடி ஆன உடனேயே அந்த இடத்திலேயே அந்த எழுத்தை திருத்தி எழுத ஒரு தெய்வம் உண்டு சொன்னா, இந்த இடத்துக்கு மேல ஏற இருக்கிற உங்களுடைய தலை எழுத்துக்களை திருத்தி எழுதுகிற ஒரு கர்த்தர் ரபரபனா சந்தராதரி வைடராதனா ரீபராபரகசி. அல்லேலூயா. நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி நல்ல தலைக்கு மேல தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசு பட்டணத்துக்குள்ள போனா எங்க பார்த்தாலும் தகடு. என்னது? சாதாரண தகடு இல்ல, நம்ம வச்சிருக்க சாதாரண இரும்பு தகடு இல்ல, மந்திரவாத தகடு. எங்க பார்த்தாலும் மந்திரவாத புத்தகம். எந்த சபையில? எபேசுக்குள்ள போனா. அல்லேலூயா. இல்ல பவுலோட ஒற்ற பிரசங்கத்துல 50,000 விலை பெறக்கூடிய தகடுகளும் புஸ்தகங்களும் எரிந்தது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல நடக்கிற இந்த ஒற்ற பிரசங்கத்தினால அல்லேலூயா உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில தகடுகளின் வல்லமைகள், சில மந்திரவாத சக்திகளின் வல்லமைகள், ஆண்டவர் சொல்ற சில மந்திரவாத கட்டுகள், சில பில்லி சூரிய கட்டுகள் இன்னைக்கு உடைகிறதே பார்க்கிறேன். இயேசுவின் நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிற சில மந்திரவாத தகடுகள் எவன் வேணாலும் வச்சிருக்கட்டும். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள மந்திரவாதி வைக்கட்டும், தந்திரவாதி வைக்கட்டும், எப்பேற்பட்டவன் வைக்கட்டும். ஆமென். ஒரு மந்திரவாதிக்கு உங்களை கட்டணும்னா 1000 ரூபாய் மட்டும் கொடுக்கணும். எத்தனை ரூபாய் கொடுக்கணும்? எவன் வேணாலும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வேணா கொண்டு கொடுக்கட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகிட்ட ஆமென்னு மட்டும் சொல்ல எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அத்தனை கட்டுகளையும் நான் உடைத்து. அல்லேலூயா. உங்க முன்னாடி இருக்கிற அத்தனை, உங்க வீட்டுக்கு முன்னாடி, உங்க அது தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை தகடுகளுடைய சக்திகளும் இன்று முதல் அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ அழுது கொண்டு இருக்கிற சகோதரியை உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன்னை பயன்படுத்தி உன் பிள்ளையை எழுப்பி எந்த மந்திரவாத கட்டில உன் குடும்பம் இருந்தாலும் நான் உன்னை பயன்படுத்துவேன் வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்போ என்ன ஆகும்? 24வது அதிகாரம் 5, 6, 7 ஒரு வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த சொன்ன தீர்க்கதரிசி, இந்த எழுத சொன்னா தெரியும். சொன்ன தீர்க்கதரிசி யாருன்னு தெரியுமா? யாரு? பிள்ளையாம் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியா? அல்லேலூயா. அதாவது பெரிய தீர்க்கதரிசிகள் 4 பேர் உண்டு. அதுல 4 பேர்ல ஒருத்தன் இல்லை. அப்ப பெரிய தீர்க்கம் தெரியும் அப்படிதானே? பெரிய தீர்க்கதரிசின்னு சொன்னோன்னா ஏதோ ஆளு என்ன மாதிரி வண்ணமா இருப்பாங்க போல இருக்கு, அதனால தான் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவங்க ஒவ்வொருத்தரும் 66 அதாவது புஸ்தகங்கள் இந்த மாதிரிலாம் எழுதுனாங்க. அப்படிதானே? 66 அதிகாரங்கள் எல்லாம் எழுதுனதுனால அவங்கள வந்து பெருசா வச்சிருக்காங்க பெரிய தீர்க்கதரிசி. சின்ன தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா இந்த ஆமோஸ் இந்த மாதிரிப்பட்டவங்க 2, 3 அதிகாரங்கள் மட்டும் எழுதுனவங்க. இவங்க சின்ன தீர்க்கதரிசி. அப்ப இந்த சின்ன தீர்க்கதரிசி 12 பேர் உண்டு. இந்த 12 பேர்ல ஒரு ஆளும் இல்லை. யாரு? இந்த பிள்ளையாம்.
பார்த்தா புஸ்தகத்துல எழுதப்படாத சில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அப்படிதானே? அவங்க வந்து அந்த புஸ்தகம் எழுதாட்டாலும் எலியா, ஆமா, இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க புஸ்தகம் எழுதாட்டாலும் அவங்களும் தீர்க்கதரிசிகள் தான். ஆனா அந்த மாதிரிப்பட்ட எலியா, எலிசா, அந்த மாதிரிப்பட்டவங்க, இவங்க நம்ம மத்தியில் உள்ள ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. இவன் யார் அப்படின்னு சொன்னா திருட்டுத்தனமான ஒரு ஆள். அப்ப இவன் என்னன்னா தேவ மக்களை சபிக்கிறதுக்கு வரான். எதுக்கு வரான்? சபிக்கிறதுக்கு வரான். ஆனா தெய்வ மக்களை பார்த்த உடனேயே இவனுடைய சபிக்க வரக்கூடிய இவனுடைய வாயை தேவன் மாற்றினார் அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டை சுற்றி எத்தனை பேர் உங்களை சபிக்க வந்தாலும் சரி, மந்திரவாதம் செய்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, ஆண்டவர்கள் தெளிவாக சொல்கிறார், அத்தனை பேருடைய வாயையும் நான் மாற்றி எழுத போகிறேன். அல்லேலூயா. அத்தனை பேருடைய, அவன் எப்படி இருந்து வந்தாலும் சரி, அதாவது உங்களை சாபமிட வந்தாலும் சரி, உங்களுக்கு மேல மந்திரவாதம் வைக்க வந்தாலும் சரி, பில்லி சூரிய கட்டுகளை கொண்டு வச்சு உங்க வீட்டுக்குள்ள தகடு வைக்க வந்தாலும் சரி, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், வருகிறவன் எல்லாம் ஒரு உங்களை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. சில எழுத்துக்கள் உங்களுக்கு எதிராக, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக, அதாவது உங்க குடும்பங்களுக்கு எதிராக, உங்க கணவர்களுக்கு எதிராக, உங்கள் மனைவிகளுக்கு எதிராக எழுதப்பட்ட சில எழுத்துக்கள் மாறப்போகிறது இயேசுவின் நாமத்தினால. ஆமென் மட்டும் சொல்லுங்க, வேற ஒண்ணும் சொல்லடா. ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, ஆமென்ங்கிறது உலகத்திலேயே சொல்ல தகுந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தை தான். என்னது? ஆமென் சொல்லுதா. ஒரு ஆமென் சொன்னீங்கன்னா அவங்க 100 கட்டுகள் அழியும். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கில் வேதனைகள் குறையும், லட்சக்கணக்கில் சோதனைகள் குறையும். இன்னைக்கு நீங்க மட்டும் ஆமேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல போய் பாருங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த தடவை நான் வரும்போது சொல்லி எனக்கு இத்தனை கட்டுகள் அழிந்தது பிரதர். அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா மந்திரவாதி என்ன செய்வான்? கட்டிடுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் 1000 கொடுத்து கட்டினாலும் சரி, லட்சத்தை கொடுத்து கட்டினாலும் சரி, எப்படிப்பட்டவன் கட்டினாலும் சரி, ஒற்ற ஒரு ஆமேன்னு சொல்லு, என் பிள்ளைகளை நான் மாத்துவேன். எந்த தகடின் வல்லமைகளை. அல்லேலூயா. என்னன்னா உங்களுக்கு முகம் எப்படி இருக்கணும்? தெய்வ முகமாக மாறணும். எப்படி மாறணும்? தெய்வ முகமாக மாறணும் அப்படின்னு சொன்னா, அதாவது வெட்டி போட்டுருவான் அப்படின்னு நினைச்சா அண்ணனை பார்த்து, யாரு ஏற்கனவே பாயசத்தை கொடுத்து ஏமாத்தி அவ்வளவு ஆசீர்வாதத்தை அடிச்சு மாத்திட்டு போயிட்டா யாக்கோபு, அப்படிதானே? ஆனா அப்படி போனவன் வரும்போது திரும்ப பார்க்கும்போது அண்ணன் எழுதிடுவான், கண்டம் துண்டமா வெட்டிடுவான் அப்படின்னு நினைச்சா அண்ணன் வந்து என்ன செய்யான்? கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்ச உடனேயே இவன் சொன்ன ஒரு வாக்கு உண்டு, அண்ணா முகத்தை பார்க்க தெய்வ முகத்தை போல இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேமா, இந்த சபையை விட்டு வெளியே இறங்கி போறவங்க உங்க முகத்தை பார்த்து தெய்வன் எங்க இருக்கிறான்னு யாராவது கேட்டா உங்க முகத்தை காட்டி கொடுங்க, இது போறதுதான் தெய்வம். அப்படி நீங்க இருந்துட்டீங்கன்னா இந்த ஆராதனை ஜெயிச்சுட்டு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் முகம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெய்வ முகமா எனக்கு தெரிய போகுது பிரதர் சொல்றவங்க மட்டும் பரத்துக்கு நேராக கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இந்த 11 சீசர்கள், இயேசு இறந்த பிறகு 11 சீசர்களை பார்த்தாலும் 11 பேருமே இயேசு மாதிரி தான் இருப்பாங்களாம். இப்போ இயேசுவா படம் வரைஞ்சவங்க கூட 11 பேரையும் அந்த ஒரே ஆளை வச்சு தான் 11 பேரையும் படம் வரைஞ்சாங்களாம். அப்போ பாருங்க, 11 பேரும் எப்படிப்பட்ட முகமா மாறினாங்க? இயேசுவின் முகத்தை போல மாறினாங்க. ஒரு தண்டை கேட்டா ஸ்கூல்ல உள்ள சர்டிபிகேட் எடுத்தானா ஒருத்தன் கிடையாது எடுத்து கொடுக்குது. ஒருத்தன் கூட மலைக்காக கூட ஸ்கூல்ல ஒதுங்கினவன் ஒருத்தன் கூட கிடையாது. அல்லேலூயா. எவன்கிட்ட டிகிரி சர்டிபிகேட் எடுத்தாடான்னு கேட்டா டிகிரி சர்டிபிகேட் எடுத்து கொடுக்க எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு ஆட மேய்ச்சிட்டு நடந்த இந்த கூட்டம் தான். ஆனா பாருங்க, அவங்களுக்கு எடுத்து ஆண்டவரால பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா இந்த சபையை, இந்த இடத்துல நீங்க எழும்பி வந்திருக்கிற உங்களை எடுத்து அவர் சொல்லுகிறார், தேவன் ஆண்டவர் சொல்றார், எடுத்து நான் பயன்படுத்துவேன், இந்த பகுதிகளுக்குள்ள நான் பயன்படுத்துவேன். அல்லேலூயா. அதாவது ஒரு வசனத்தை வாசிக்க, யாத்திராகமம் 19:12. யாத்திராகமம் 19:12 சீக்கிரம் வாசிங்க. என்னது? ஆண்டவரை பார்க்கணும். என்ன எத்தனை நாள் ஆயத்தமா இருக்கணும்? 3 நாள் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தத்தை பற்றி பேசுனா நிறைய நேரம் போயிடும். அதனால இன்னொரு 15 நிமிஷம் தான் பேசுவேன். அல்லேலூயா. அதனால என்னன்னா சுருக்கமா நான் சொல்ல ஆசைப்படுறேன், ஆயத்தமா இருக்கணும். முதல்ல ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன இப்போ பக்கத்துல திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் தான். 18 வயது மகள் பக்கத்துல இருந்த பையனுக்கு சிக்னல் கொடுத்தா, நாங்க இந்த சர்ச்சைக்கு போறோம், நீ ஆயத்தமா இருந்துட்டா போதும், என்ன செய்ய அப்பனை தட்டி போட்டுட்டு அப்படியே என்ன தூக்கிட்டு போயிடலாம். பாருங்க, அதே மாதிரி சர்ச்சைக்கு போகும்போது அப்பனை தள்ளி விட்டுட்டு ஒரு 3-4 பேர் சேர்ந்து என்ன செய்தாங்க? பிள்ளைய தட்டிட்டு போயிட்டாங்க. இது ஒரு ஆயத்தம். அதுபோல பாருங்க, பெற்ற பிள்ளைய ஒருத்தர் பேப்பர்ல போட்டுருது, அதாவது கள்ளக்காதல் சொன்னாங்கிறதுக்காக பெற்ற பிள்ளைய குளோசெட்டுக்குள்ள கழுத்த முறிச்சி குளோசெட்டுக்குள்ள தூக்கி அப்படியே வச்சிருந்தா வருது. எத்தனை நாள்? 3 நாள் குளோசெட்டுக்குள்ள பிள்ளை இருந்து போற நாட்டு அடிச்ச பிறகு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு எப்படி கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, பெற்ற தாய். இவளும் ஆயத்தமா தான் இருந்தா கொலை செய்யறதுக்கு. பாருங்க,
இப்போ நான் போன வாரம் பேப்பர்ல படிச்சேன், திருவனந்தபுரத்துல அந்த சேவிங் பண்ணி பார்வர்ட் ஷாப்ல ஒரு நேரத்து பார்வர்ட் சேவிங் தான் பண்ணிட்டு இருந்தான். பாருங்க 2 பேர் அப்படியே பைக்ல வந்தாங்க. ஒருத்தன் பைக்கை நிறுத்தவே இல்லை, அப்படியே ஸ்டார்டிங்லேயே தான் வச்சுட்டு இருந்தான். இன்னொருத்தன் அப்படியே உள்ள இறங்கி போய் கிறிஸ்துமஸுக்கு ஆடு வெட்டுறது மாதிரி அப்படியே சேவிங் பண்ணிட்டு இருந்தவனை வெட்டி போட்டுட்டு அப்படியே போயிட்டான். அவன் அங்க செத்து விழுந்தான், இவன் வந்தான், ஏறினா போனான். எப்படி ஆயத்தம் எப்படி இருக்கு? இப்படிப்பட்ட காலங்கள், ஆயத்தமான காலங்கள் இருந்து கொண்டு இருக்கும் போது இந்த மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட ஆயத்தமாக 3 நாள் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, 3 நாள் இருக்கணும்னா எதுக்காக ஆயத்தமா இருக்கணும் சொன்னா, 10 கற்பனைகளை எங்க கொடுக்கணும்? கை மாறணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை கை மாற வேணும். அப்ப அவர் ஆண்டவர் சொல்லி விடுறாரு, இதெல்லாம் இங்க நான் சொல்றதை செய்வாங்கன்னா மட்டும்தான் நான் என்ன செய்வேன், இதை கை மாறுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட கேட்கிறாரு, அவர் சொல்றதெல்லாம் செய்வீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சில விஷயங்களை கை மாறுவார். நான் செய்வேன்னு சொல்றவங்க மட்டும் அந்த பரத்துக்கு நேராக கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஒரு சின்ன காரியம் சொன்னார், என்னன்னா அவரு நான் வருவேன். ஏன் எப்படின்னா, நான் வந்து நான் தான் தாரேங்கிறது இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க நம்பவே மாட்டாங்க. அதனால நான் வந்து மலைக்கு மேல, அந்த சீனாய் மலைக்கு மேல மேகத்துல நான் பிரதேசி ஆவேன். ஆனா இவங்க அதை பார்க்கணும்னா அங்க வரணும். ஆனா ஒரு விஷயம், யாரும் அந்த மலையை என்ன செய்யக்கூடாது, தொட்டக்கூடாது. தொட்டவன் தொலைஞ்சான். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தம் இல்லாத எவனாவது அங்க கை வச்சா, ஆமா, அது போல மிருகங்கள், எந்த மிருகமும் அங்க போய் கை வச்சா என்ன செய்யறோம், தொலைஞ்சு போயிடும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சரி. அப்ப திரும்பவும் கேட்டாரு, ஓகே தானே அப்படின்னு. மோசே திரும்ப இறங்கி வந்து கேட்கிறாரு, இதெல்லாம் சம்மந்தம் தானே? எல்லாரும் சொன்னாங்க, ஓகே, நாங்க என்ன செய்யறோம், வாரோம் அப்படின்னு. அப்பதான் அவர் கெத்தூரா என்று சொல்லப்படுகிற அந்த கட்டளைகளை என்ன செய்யறாரு, கை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, இது என்னன்னா, இது வந்து கெத்தூராங்கிறது ஒரு டாக்குமெண்டா தான் கையில் எழுதி கொடுத்தார். டாக்குமெண்ட் மாதிரி தானே, ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கையில கொடுக்குறார். அப்ப அது போல பாருங்க, இப்ப யூதர்களுக்கு ஒரு முறை உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை திருமணம் செய்தாங்க அப்படின்னு சொன்னா, பெண்ணு வீட்டுக்கு போவாங்க. போன உடனே பெண்ணு பிடிச்சு போச்சுன்னா, அடுத்த நாள் அந்த தகப்பன், அதாவது இந்த மணமகனுடைய தகப்பன் ஒரு பெரிய டாக்குமெண்ட் கொடுப்பான். என்ன கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, அது முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மணமகனின் 42 தலைமுறைகளுடைய பெயர்களை எழுதி கொடுப்பாங்க. எத்தனை தலைமுறை? 42 தலைமுறைகளுக்கு பேரை. ஏன்னா எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு அப்பா, யார் யார், நமக்கு இப்ப அப்பாவுக்கு அப்பா தெரியும், அப்பாவுக்கு பேர் தெரியுமா? ஒருவேளை அதுக்கு அப்பாவுக்கு பேர் தெரியுமா? தெரியாது. ஆனா யூதர்கள் திருமணத்துல எப்படின்னு சொன்னா, கரெக்டா 42 தலைமுறை. ஏன்னா இந்த கோத்திரம் இப்படிதான் நாங்க வளர்ந்து வந்தவங்கிறது யாருக்கு தெரியணும்? பெண் வீட்டுக்கு தெரியணும். அப்ப பாருங்க, பெண்ணுக்கும் தெரியும் என்னன்னா, நீ எந்த கோத்திரங்கிறத அவங்க முதல்ல அறிஞ்சிருவாங்க. அறிஞ்சிட்டு எல்லாமே தெரியும். இப்போ எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத, அதாவது எங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத தெளிவாக அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறத அப்பா என்ன செய்யறாரு, 42 தலைமுறைகளுக்கு பேரையும் கரெக்டா எழுதி கொண்டு கொடுக்கிறார். அதுபோல நம்முடைய மணவாளன் யாரு? இயேசு எத்தனை தலைமுறைகளை பற்றி நம்மளுக்கு சொன்னார்? அதே 42 தலைமுறைகள். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு எப்பவுமே என்னதுன்னா நிழல். ஆமென். எத்தனை தலைமுறைகள் சொன்னார்னா, மத்தேயு 1:17 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 1:17. அப்ப எத்தனை, மொத்தம் எத்தனை தலைமுறைப்பா? யார் வரைக்கும்? ஆபிரகாம் டு தாவீது வரைக்கும் 14, தாவீதுல இருந்து பாபிலோன் சிறை வரைக்கும் 14, பாபிலோன்ல இருந்து இயேசு வரைக்கும் 14. மொத்தம் எத்தனை? 42 தலைமுறைக்கு பேராங்க எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய டாக்குமெண்ட்ல 40 நான் இந்த இடத்துல இருந்தா வந்தேன், இப்படிதான் வந்தேன் தெளிவா எழுதி கொடுத்தாரு. யாருக்கு? மணவாட்டிக்கு. வைப்பாட்டிக்கு இல்ல. யாருக்கு எழுதி கொடுத்தா? மணவாட்டிக்கு எழுதியிருக்கார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சீனாய் மலையில எப்படி கைமாறியதோ அதுபோல புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் சில கட்டளைகளை கைமாறினார். கைமாறினது எங்க அப்படின்னு சொன்னா, ஒரு புக்கில் கைமாறினார். என்ன புக் அது? ஃபேஸ்புக் இல்ல. எந்த புக்கு? அல்லேலூயா. இந்த புக்கில் தான். பாருங்க, இதுக்கு மேன்மையெல்லாம் சொல்லணும்னா அது பெரிய விஷயம். பாருங்க, ஆட்டு இடையன் முதல் அரண்மனையின் ராஜா வரைக்கும் அந்த வேதாகமத்தை எழுதினாங்க. எத்தனை பேர் எழுதினாங்க? ஆட்டு இடையன் முதல் அரண்மனையின் ராஜா வரைக்கும் எழுதினாங்க. பாருங்க, 1600 வருஷமா எழுதினாங்க. 40 பேர் எழுதினாங்க. ஒரு ஆள் எழுதினது கூட ஒன்னன் பின் ஒன்னாக கரெக்டா வந்ததே தவிர ஒரு மிஸ்டேக் வரல. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் வேதாகம். ஆமென். பாருங்க, இன்னைக்கு உலகத்திலேயே ஏற்றம் அதிகம் வாசிக்கக்கூடிய புக் எதுன்னு கேட்டா அதுதான் இந்த வேதாகம் தான். சந்திரமண்டலம் வரைக்கும் போன புக் எதுன்னு கேட்டா அதுவும் இதுதான், நம்முடைய பரிசுத்த வேதாகம் தான். பாருங்க, கோடிகள் வாசிப்பதும் இந்த புக்கு தான், கோடிக்கணக்கான கட்டுகள் அவிழ்ந்ததும் இந்த புக்கு தான். அல்லேலூயா. பாருங்க, இது ஒரிஜினல் வந்து நம்ம கையில இல்ல. ஒரிஜினல் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20:12 வாசிங்க. வெளிப்படுத்தின விஷயம் 20:12. என்ன திறக்கப்பட்டது? புஸ்தகங்கள்.
அங்க புஸ்தகங்கள் திறக்கப்படும் போது இந்த புஸ்தகமும் திறக்கப்படும். அல்லேலூயா. இந்த புக்கு அங்க உண்டு, ஒரிஜினல் புக்கு அங்கதான் இருக்கு, அதுல உள்ள ஜெராக்ஸ் தான் நம்ம கையில இருக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்னா இதை அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும். ஒண்ணு, நம்பர் 1, நாம இருந்துட்டு நம்ம அந்த வேதாகமத்தை தரையில வச்சுட்டு வாசிக்கிறது தப்பு. அல்லேலூயா. என்ன செய்யணும்? எடுத்து மடியில வச்சிடணும். நம்பர் 1. 2வது, இந்த அதாவது இதை எடுத்து வச்சு இப்படி இப்படி புரட்டுவாங்க. அதை மற்ற புக்கு புரட்டின மாதிரி, என்னது அந்த காலேஜில் உள்ள புக்கு, ஸ்கூல்ல உள்ள புக்குகளை எப்படி புரட்டின மாதிரி இப்படி தொட்டு தொட்டு என்ன செய்யக்கூடாது? வேதாகமத்தை ஒரு நாள் புரட்டக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பரிசுத்தம் உண்டு, ஒரு மரியாதை உண்டு. இல்லைன்னா அதுக்குள்ள மரியாதையை கொடுக்கலன்னா என்ன தரும்? சாபம். ஒரு மரியாதையை மூடி வச்சுட்டு என்ன செய்யறோம்னா சும்மா இருந்துடணும். சில விஷயங்கள்ல நம்ம எங்கேயாவது போய் மாட்டிடக்கூடாது. வேதாகமத்துக்குள்ள மரியாதை கொடுக்காம திறந்து வச்சா என்ன செய்யும்? சில சாபங்கள் வரும். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வழியில் இந்த வேதாகமத்தை நீங்கள் வாசிப்பதாக இருந்தால் உங்களுக்கு 100 கணக்கில் கட்டுகள் அழியும். அல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் கரங்களை நல்லா தட்டுங்க பார்க்கலாம். லட்சக்கணக்கில் உங்களுடைய கடன்கள் அழியும். அல்லேலூயா. அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நான் இதுக்கு முன்னே ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன், ஆசாரி உபதேசம். அப்ப ஆசாரி என்ன தெரியும் உங்களுக்கு? ஆசாரி வேலை செய்யறவங்க, அடுத்த தச்சர்கள். அப்ப இந்த தச்சர் எப்படி பாஸ்டர் ஆயிட்டாரு, அநேக நாடுகளுக்கு அடுத்த ஆண்டவர் இவரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். பாருங்க, ஒரு தடவை அமெரிக்காவில் அதாவது ஜான் ஆஃப் கென்னடி ஏர்போர்ட்ல போய் இவர் இறங்குறாரு. இறங்கும் போது ஒன்னும் இல்லை, இந்த வேதாகமத்தை இப்படி தலையில வச்சுட்டே போறாரு. அல்லேலூயா. அப்ப கூட இருந்தவங்க சொன்னாங்க, இந்தியாவில் வேணா இப்படி தலையில வச்சுட்டே போலாம், இங்க நீங்க இப்படி போனீங்கன்னா உங்க பாஸ்போர்ட்ல ஒன்னும் சீல் குத்தி தரமாட்டாங்க, நீங்க பேசாம என்ன பண்ணுங்க, அதை தூக்கி கீழே வச்சுட்டு சும்மா நடந்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் சொன்ன வாக்கு என்ன அப்படின்னு கேட்டா, ஏன் கூட இருந்தவன் எல்லாம் இன்னைக்கு அதை நான் கூட பண்ணி கூட அடிச்சுட்டு கிடக்கும் போது நான் என்ன இந்த அமெரிக்கா ஏர்போர்ட்ல ஏறி அமெரிக்கா வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது இந்த புஸ்தகம் தான். அல்லேலூயா. இந்த புஸ்தகம் இல்லாம ஒரு அமெரிக்கா எனக்கு தேவையில்லை. ஆமென். அதனால அப்படி செய்ததுனால அவரை உயர்த்தினார். இன்னைக்கு இந்த புஸ்தகம் இல்லாம எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல வணக்கத்துக்கு நம்ம கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, பலம் உள்ள போது நீங்க இதை எடுத்து சுமந்தீங்கன்னு சொன்னா பலம் இல்லாத போது உங்களை இதை எடுத்து சுமந்தும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனை பற்றி ஒரு 3, அதாவது 12 வரைக்கும் கரெக்டா முடிச்சிருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் முடிக்கிறது எப்பவுமே வழக்கம். அப்ப 3 விஷயங்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன், என்னன்னா தேவன் பெரிய பலமானவர், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் முன் அழுகிறவர்கள் முன்னாடி அந்த தேவனானவர் பலவீனமானவர். அல்லேலூயா. அதாவது வேதாகமத்துல மனிதனுக்கு முன்னாடி தோற்ற தெய்வத்தை பார்க்க முடியும். இது யாருக்கு முன்னாடி? பெரிய பிரசிடண்ட் முன்னாடி இல்ல அந்த பிரதமர் முன்னாடி இல்ல, வேற எந்த ஐயா முன்னாடியும் இல்ல, மனிதர்கள் கண்ணீர் விட்டு அழுத மனிதர்கள் முன்பாக தோற்ற தெய்வத்தை பார்க்க முடியும். 3 இடங்கள்ல பார்க்க முடியும். அது எதுல அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, அதாவது யாபோக்கு ஆற்றுக்கு மறுகரையில யாருக்கிட்ட தோற்றார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா இந்த யாக்கோபிடம் தோற்றார். அதை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 32:24 டக்குன்னு வாசிருங்க. சரிம்மா, போதும். ஒரு புருஷன் சொல்லிருக்கு அப்படிதானே? நாம இதெல்லாம் படிச்சு தந்தவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு தூதன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாக்கோபு மல்லுக்கு தூதன் அப்படின்னு. ஆனால் ஓசியா 12:3 எடுத்து வாசிங்க. ஓசியா 12:3. யாரோடு போறான்னா தேவனோடு போராடினாங்க. வந்தது யார் தான்? தேவன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனோடு இவன் போராடுறான். பாருங்க, போராடுறான், சண்டை, 2 பேருக்கு மல்படியில யார் ஜெயிக்கிறா? அதாவது அவனை ஜெயிக்க முடியல. ஒரு மனிதனை தேவனால என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்ப நானும் என் பிள்ளையும் ஆனா இருக்க 2வது பையனும் சண்டை போட்டோம்னா அவன் தான் ஜெயிப்பான். ஏன் ஜெயிப்பான்? அவனை அடிக்க முடியாம இல்ல, அவனை அடிச்சு தள்ளு இறங்க உண்டு. நான் வெளிநாட்டுக்கு வந்த போது 4 வருஷம் கழிச்சு தான் என் மூத்த பையனை பார்த்தேன். வந்த நாள்லேருந்து நாங்கள் கட்டில கண்டை போட்டு நல்லா சண்டை போடுவோம். சண்டை போடும்போதெல்லாம் அவன் தான் ஜெயிப்பான். நான் தோத்துட்டேன்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னா அவன் அழுதுருவான். அதுக்காக நான் என்ன செய்வேன்? அவனை விட்டு கொடுப்பேன். தேவன், நம்முடைய தேவன் யாரு? தன்னுடைய பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்கறது. அந்த இடத்துல அவர் ஜெயிக்கல, அவனை ஜெயிக்கல. பாருங்க, மல்புடியில என்ன செய்தான்? கடைசியில பிடிச்ச புடியில விடமாட்டேன்னு பிடிச்சிட்டான். என்ன விடுறா? ஆண்டவர் கெஞ்சுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. பாருங்க, கெஞ்சுகிற தெய்வம் டக்குன்னு ஒரு காரியம் செய்தார். என்ன செய்தார்னா, தொடை சந்தை, அந்த 32வது 25வது வசனத்துல போட்டிருக்கோம், தொடை சந்தை தொட்டார். இப்ப தொட்டா என்ன செய்யும் இவனுக்கு? அதுக்கப்புறம் சுளுக்க பிடிச்சிட்டு அப்படி போட்டிருக்கா, சுளுக்கிட்டு. அப்ப என்னன்னா, சுளுக்குனா என்ன செய்யும்? சுளுக்குனா வலி எடுக்குமா? அல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் இந்த வலியை இவன் கொண்டு நடந்தான். இவன் எங்க போறது வரைக்கும் கொண்டு நடந்தான் அப்படிங்கன்னா, யாக்கோபு அதாவது அந்த எகிப்து தேசத்துக்குள்ள பார்வோன் முன்னாடி போகும்போதுக்கு கூட இவன் நொண்டி தான் போனான். எப்படி போனான்? ஏன் இந்த தேவ மனுஷனுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு இப்படி ஒரு நோயை, இப்படி ஒரு கஷ்டத்தை அந்த தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இல்ல கண்ணு தெரியாத அப்பனை ஏமாத்துறதுக்கு ஒரு துணி எடுத்துட்டு என்ன பண்ணா? அண்ணனுக்கு துணியை தூக்கி போட்டுக்கிட்டு என்ன சொன்னா, நான் தான்
ஏசான்னு சொன்னான். பாருங்க, அந்த வேதனை ஆண்டவருக்கு யாரு தெரியும்? இவன் இவன் ஒரு வேலை செய்தது இவன் மறந்துருக்கலாம், இவனுக்கு அப்ப மறந்துருக்கலாம், எல்லாரும் மறந்துருக்கலாம். மறக்காத ஒரு தெய்வம் உண்டு, சரிக்கு சரி கட்டுகிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. சரிக்கு சரியா அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, இவன் எப்படி துணியா காட்டி ஏமாத்தினானோ, இவனுக்கு பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் சேர்ந்து யோசேப்புக்கு துணி என்ன செய்தாங்க? இது வந்து அப்பனுக்கு துணி தானே கூட காட்டினாங்க, அப்படிதானே? இது யோசேப்புக்கு துணி தானே வந்து காட்டினாங்க. அப்ப பாருங்க, துணியினால ஏமாத்தினவன் துணியினாலே மாட்டோம். அது வாழ்க்கையில நடக்கும். அது தேவன் விட மாட்டார், அப்படியெல்லாம் சாதாரணமாக விட மாட்டார். அப்படி ஒரு தேவன் உண்டு. பாருங்க, சுளுக்கு ஏன் சொன்னா, இவனுக்கு பலி எடுக்கும் போதெல்லாம் இவன் ஒண்ணு உணரணும். என்ன அப்படின்னு சொன்னா, யாக்கோபு கிட்ட போய் பாருங்க, இறைச்சியை கொடுத்த ஏமாத்தின அதே யாக்கோபு ஏமாத்தினது யார்ட்ட? ஈசா கிட்ட. அல்லேலூயா. அப்படி ஏமாத்தின அவனுக்கு என்னைக்குமே இந்த வலி என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, அதுபோல பாயாசம் கொடுத்து அண்ணனை ஏமாற்றும் போது அண்ணனுக்கு என்ன வலி எடுத்திருக்குங்கிறது இவனுக்கு வாழ்க்கை முழுசும் என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். அதுபோல லாபன் தாய்மாமனுக்கு ஆடுகளையும் அவருக்கு 2 பிள்ளைகளையும் அடிச்சு மாத்தி கொண்டு வர ஓடி வரும்போது அவனுக்கு என்ன வலி எடுக்கும்ங்கிறது யாருக்கு தெரியணும்? அந்த வலி கடைசி காலம் வரைக்கும் எனக்கு இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு சில வலிகள் வேதனைகள் ஏன் மாறாம இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா, நீங்கள் என்ன செய்திருக்கீங்களோ அதுக்கு பிரதிபலம் கரெக்டாக தருகிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். பாருங்க, அந்த ஆதியாகமம் 32:26 எடுத்து வாசிக்க பாப்பா. இஸ்ரவேல் என்னப்படும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து தட்டி போட்டு போல அந்த பக்கம் போட்டு தட்டி போட்டு போற முடியுமா? முடியாதா? ஒரு செகண்ட்ல முடியும். ஆனால் இவர் ஏன் போகவில்லை அப்படின்னு சொன்னா, யாக்கோபுடைய பிரியாணியோட பலம் இல்ல, புரோட்டா இறைச்சியோட பலம் இல்ல, இடியாப்பத்துக்கு பலம் இல்ல. என்ன பலம்? அவனுடைய கண்ணீரின் பலம். நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரை. அந்த இடத்துல இன்னைக்கு இந்த தேவன் வாக்கு கொடுக்கிற அந்த இடத்துல கண்ணீர் விடுவீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆமென். தேவனே, நீர் மட்டும் என்ன விட்டு போயிடாதீங்க. ஆமென். என்ன இப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரை. என்ன தனிமையா விட்டுட்டு போயிடாதீங்க. என் பிள்ளைகளை விட்டுட்டு போயிடாதீங்க. என் குடும்பத்தை விட்டுட்டு போயிடாங்க. என் கணவனை தனியாக விட்டு நீங்க போக கூடாது. நான் பிடிச்சு வச்சுக்கிட, நீங்க பிடிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்க வீட்டை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, இதுல பெரிய விஷயம் என்னன்னா, முதல்ல அப்பா கேட்டதுக்கு உன் பேர நடல் கேட்டது என்ன சொன்னா? இல்ல, அப்பா தவப்ப கண்ணு தெரியாத அப்பா கேட்டதுக்கு என்ன சொன்னா? ஏசான்னு சொல்லிட்டான். அதனால அலைஞ்சி திரிஞ்சு நாசமாவி 7 வருஷம் ஒரு மனைவிக்காகவும் என்ன ஒரு மனைவிக்காக 7 வருஷமும் அந்த ஆடு மாடுகளுக்காக 7 வருஷம், அப்படி 21 வருஷம் அவனுக்கு கண்ணு காணாத தேசத்துல என்ன செய்தான்? நாசமாய் போன. காரணம் என்னது? அப்பன் கேட்டதுக்கு பேர எப்படி சொன்னா? நான் ஏசாதானா. இப்ப அதே போல தெய்வம் கேட்கிற, திரும்ப செக் பண்றாரு, பேர் என்னடா? உண்மையை சொல்லிட்டான். என்ன சொன்னா? ஆமா, திரும்ப ஏசான்னு ஏசாதான் என் பேர் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லல? அல்லேலூயா. திரும்ப சொன்ன பேர் என்னது? என் பேரு யாக்கோபு தான். யாக்கோபுன்னு அர்த்தம் என்னது? அர்த்தம் என்னது? யாக்கோபுனா ஏமாற்றுக்காரன். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, மனிதன் இன்னைக்கு தேவன் கிட்ட மேல என்ன செய்யக்கூடாது? ஏமாத்தக்கூடாது. நான் கள்ளன்னா கள்ளனே சொல்லிடணும். நான் ஏமாத்துக்காரனா நான் ஏமாத்துக்காரன் தானே சொல்லிடணும். இவன் கரெக்டா சொன்னான். நான் யாரு? ஏமாத்துக்காரன் சொன்னா. நான் கள்ளன்னா கள்ளன் தான். நான் ஏமாத்துக்காரனா ஏமாத்துக்காரன் தான். நான் போய் சொல்றேன்னா போய் சபைக்கு வராதவன் ஆண்டவரே, சபைக்கு வராதவன் உண்மை சொல்லிடுறேன். அவர்கிட்ட எதையாவது மாத்தி கதையை விட்டாக்கி கதை என்ன ஆகும்? இவன் அலைஞ்சு திரிஞ்சது போல 21 வருஷம் என்ன செய்யணும்? அலைஞ்சு திரிய வேண்டியது வரும். அதை பாருங்க. இப்ப பாருங்க, இவன் பேரு உண்மையான பேரை சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்தார்னா, உன் பேர் என்ன? அது இல்லடா, இஸ்ரவேல். இஸ்ரவேலுங்கிறது முதல்ல ஒரு மனிதனுக்கு கொடுத்தார், அதுக்கு பிறகு ஒரு கோத்திரத்துக்கு கொடுத்தார். இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு பேரை இஸ்ரவேலாக மாறி போனது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய சபையிலேயே பேர்லையும் இந்த கிராமங்கள் எல்லாம் அறியப்பட போகிறது. அல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். ரெண்டாவது ஆண்டவர் கெஞ்சியது யார்? சொல்ல முடியுமா? யாராவது யார்கிட்ட போய் கெஞ்சினார் அப்படின்னு சொன்னா, அதாவது சீனாய் மலையில கற்பனைகளை கொடுக்கிறார். யார்கிட்ட கொடுக்கிறாரு? மோசேட்ட கொடுக்கிறார். அப்போ பாருங்க, இவன் மேல ஏறி போய் கற்பனைகளை வாங்க போகும்போது இங்க இருக்க இஸ்ரவேலுக்கு என்ன வேணும்? நாங்க காணக்கூடிய தெய்வம் எங்களுக்கு வேணும். எப்படி? அவன் என்ன கேட்கிறாங்க? நீ மட்டும் தெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்தா போதுமா? எங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் வேணும். அப்ப பாருங்க, எங்க இருக்க ஆரோன் பாஸ்டர் என்ன செய்தாரு? உங்க நகைகளை எல்லாம் கலத்தி கொண்டாங்க. இன்னைக்கு சில சபைகள்ல இப்படிதான் நகை கலந்தது இல்லை. ஏன்னா 10 கலத்தினா 2 கொண்டு பாஸ்டர் கையில கொடுத்துருவான். அல்லேலூயா. அதுபோல இங்க என்ன ஆகி போச்சுன்னா, ஆரோன் பாஸ்டர் என்ன செய்யாரு? நீ கழுத்துல போட்டிருக்க தாலி, கையில போட்டிருக்க மோதிரம், அதாவது இந்த கழுத்துல இருந்து இங்க போட்டிருக்க அது பேர் மாட்டி
இந்த மாட்டை கேட்டு எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யணும், எல்லாரும் கொண்டு வாங்கன்னு ஆரோன் பாஸ்டர் சொன்னார். இப்ப ஆரோன் பாஸ்டருக்கு முன்ன கொண்டு போட்டு கொடுத்த உடனே அங்க உள்ள இருந்து தீக்குள்ள போட்டா தீக்குள்ள இருந்து என்ன எழுப்பி வந்து, ஆமா அப்படியே கண்ணுக்குட்டி எழுப்பி வந்து, கண்ணுக்குட்டி எழுப்பி வந்து நாங்க என்ன செய்யணும், கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. இப்போ அப்படிதான் இப்ப பெந்தேகோஸ்து சபையில கும்பாபிஷேகம் நடத்துறாங்க இப்போ. அல்லேலூயா. அப்ப போற இடங்கள்ல பாருங்க கும்பாபிஷேகம் தேர் எழுப்பு பாருங்க, அது மாதிரி இந்த சப்பரம் தூக்குது, இந்த மாதிரி எல்லாம் எங்க கிறிஸ்தவத்துக்குள்ள இப்ப என்ன ஆயிப்போச்சு, எல்லாம் கும்பாபிஷேகம். இங்க இவங்க கும்பாபிஷேகம் நடத்தணும். அப்ப பாருங்க கும்பாபிஷேகம் நடத்தின மட்டும் இல்ல, அங்க என்ன ஆகி போச்சுன்னா இப்ப திறப்பு விழா நடத்தணும். யாருக்கு திறப்பு விழா? தெய்வம் அங்க ரெடி பண்ணியாச்சு. அந்த தெய்வத்துக்கு திறப்பு விழா துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க. துணியை போட்டு மூடி வச்சுட்டு ஆரோன் பாஸ்டர் சொன்னாரு, சத்தமாட்ட ஆரோன் பாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, எகிப்திலிருந்து உங்களை வெடிவித்து கொண்டு வந்த தெய்வம் யார் தான், இன்னும் இருக்க ஆள் தான். அப்படி காட்டி கொடுத்துட்டு துணியை எடுத்து மாத்தின போது அங்க பாருங்க 4 காலம் 1 வாரம். தெய்வத்துக்கு என்னது 4 காலம் 1 வாரம். தெய்வத்துக்கு என்ன 4 காலம் 1 வாரம் இருக்குமா? 4 காலம் 1 வாரம் இருக்குது, தெய்வம் ஆகுமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க கூடால ஒருத்தர் டவுசர் போட்டு மோசை கூட சுத்தம் ஒருத்தவங்க, அவங்க பேர் என்னது, யோசுவா அந்த இடத்துல இல்ல. அவன் யாரு, டவுசர் போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட் மாதிரி. இப்ப பாஸ்டர் கூட ஒரு பையன் போறான்னு அப்படி அப்படி ஆட்கள் இருக்கும் அப்படிதானே. அது மாதிரி மோசைக்கு கூட சுத்திட்டு இருந்த ஆள் யாரு அப்படின்னு கேட்டா யோசுவா சொல்றான். மலையில இருந்து இறங்கி வரும்போது அப்படியே ஆதியாகமம் 32:18 போட்டிருக்கு. ஆனா அதாவது இந்த சத்தம் வந்து ஜெயத்வனியும் இல்ல அபஜெயத்வனியும் இல்ல. அதாவது என்னன்னா ஜெயிச்சவனுடைய சத்தமும் இல்ல தோற்றவனுடைய சத்தம் இல்ல, ரெண்டும் கட்ட சத்தம் ஒன்று கேட்குது. அங்க இருந்து இறங்கி வரும்போது பாருங்க தீ பந்தமிட்டு எரியுது. இவங்க நினைச்சாங்க ஒருவேளை இது நல்ல தீயா இருக்குமோ அப்படி. நீங்க எரிஞ்சிட்டு இருந்த தீ என்னது, அக்கினி தீ அப்படிங்கிறது வந்த பிறதான் இவங்களுக்கு புரிந்து போனது. அல்லேலூயா. வேற ஒண்ணும் செய்யல. வந்த உடனே அண்ணன் கேட்டாரு, என்னடா செய்து வச்சிருக்கான்னு கேட்டான். அவன் சொன்னா, இல்ல இதெல்லாம் செஞ்சது யார் தான், இவங்க தான் அண்ணன் அப்படின்னு சொல்லி, தம்பி இவங்க தான் அவங்கள மேல பழிய போட்ட போது இவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த கண்டுக்குட்டியை அப்படியே அடிச்சு தூளாக்கி அப்படியே கரைச்சி தீய கொளுத்தி அந்த சாம்பலை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு கலக்கி என்ன செய்தான், குடிக்க கொடுத்துட்டான். நீங்க படிக்கலையா பைபிள? நீங்க எவன் எல்லாம் இப்ப என்ன செய்யறான், உங்க தெய்வத்தை, உங்க 4 கால தெய்வத்தை, உங்க 1 வால் தெய்வத்தை நீங்க என்ன செய்யணும், நீங்களே குடிச்சிடுங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றான். 32:10 வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகம் 32:10. ஆண்டவர் என்ன கேட்கிறாருமா, என்னை விட்டு விடு. யார்கிட்ட கெஞ்சுறாரு ஆண்டவர்? மோசே கிட்ட. மோசே இல்ல ஆண்டவர்கிட்ட கெஞ்சினது. ஆண்டவர் சொல்றாரு, டேய் இந்த பசங்களை எல்லாம் அழிச்சு போடுறதுக்கு நீ என்ன செய்யணும், என்ன விடணும். இவன் விட்டாதான் ஆண்டவர் என்ன செய்வாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பகுதியில் ஏதாவது ஒரு அழிவு கொண்டு வரணும்னா உங்ககிட்ட வந்து ஆர்டர் கேட்பாரு. நான் என்ன செய்யணும்னு கேட்பாரு. நீங்க சம்மதிச்சா மட்டும்தான் இங்க இருந்து அதாவது அநியாய சக்திகளை நடக்கணும் ஆண்டவர் பார்க்க கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இன்னைக்கு மனிதனிடம் கெஞ்சி அவன் ஏன்னு சொன்னா சும்மா இல்ல. இவன் மோசே வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா உறங்கிட்டு இருந்திருப்பானா ஆண்டவர் இப்படி அவன்கிட்ட பேசிக்க மாட்டாரு. அவன் அப்படி ஜபிக்கிறவனா இருந்தான், ஆண்டவரை பார்க்கிறவனா இருந்தான், முகமுகமா தரிசிக்கிறவனா இருந்தான், பிரிய புத்திரனாக இருந்தான். 3வது யாருக்கிட்ட போய் கேட்டார் அப்படின்னு கெஞ்சினது யாருக்கிட்ட அப்படின்னு சொன்னா சோதம் குமரா பட்டணம். அல்லேலூயா. அதை அழிக்க வருகிறாங்க. அப்படித்தானே, அழிக்கிறதுக்கு 2 தூதர்களை ஆண்டவர் அனுப்புறார். அப்ப பாருங்க, இது வந்து ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 20 முதல் ஒரு 33 வரைக்கும். இப்ப வாச நேரம் போயிடும், வாசிக்கணும். அப்ப என்னன்னா பாருங்க, 3 புருஷர்கள் வந்தாங்க. அதை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 18வது அதிகாரம். போதும் என்ன செய்யலாம், தரை மட்டும் புரிதான். அல்லேலூயா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஆபிரகாம் யாரை பார்த்தும் தலை மட்டும் புரிய வேண்டிய ஆளே கிடையாது. அவனுடைய வீட்டுல மட்டும் 318,000 தரிப்பவர்கள் பிறந்திருந்தாங்க. எத்தனை பேரு? 318 பேர். 318 பேர் 1000 தரித்து போருக்கு போறவங்கன்னு சொன்னா அவன் வீட்டுல பிறந்தவங்க, ரோட்ல பிறந்தவங்களோ, காட்டுல பிறந்தவங்களோ, சுடுகாட்டுல பிறந்தவங்களோ இல்ல. ஆபிரகாம் வீட்டுல பிறந்தவங்க 318 பேர்னு சொன்னா பாருங்க, அந்த 1000 தரிப்பவர்களை தவிர மீது எத்தனை 1000 பேர் இருந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டது வந்தான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது வந்தான், டியூஷன் ஃபீஸ் கட்டினது வந்தான். பெரிய ஒரு கோடீஸ்வரன். அம்பானிக்கு விட இன்னைக்கு டபுள் மடங்கு யார் பெரிய கோடீஸ்வரன்? ஆபிரகாம் கோடீஸ்வரன். அவன் 3 பேரை பார்த்து ஓடி போய் தரையை போட்டு அப்படி குறிந்து விழணுனியோ இல்ல, அந்த இடத்துல போய் அவங்க பாதத்தை கழுவணுனியோ அவசியம் இல்லை. ஆனாலும் அவன் கழுவினான்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உங்களிடம் மட்டும் ஒரு தாழ்மை இருக்கும்னு சொன்ன ஆபிரகாம் உயர்த்ததை போல உங்களை உயர்த்துவேன்னு வார்த்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா பாருங்க, கால்களை கழுவ என்ன செய்ய 18:4 வாசிங்க.
என்னது முதல்ல என்ன கொடுக்கலாமா? கால்களை கழுவ தண்ணீர் கொடுக்கிறான். ஒரு கோடீஸ்வரன் இன்னைக்கு இருக்க அம்பானி எங்க கொண்டு போறாரு? நம்மள மாதிரிப்பட்ட பிச்சைக்காரன என்ன செய்யறான்? கால்களை கழுவுறதுக்கு தண்ணியை கொண்டு கொடுக்குறான். தண்ணியை கொண்டு கொடுக்குறான்னு சொன்னா பாருங்க, தண்ணி இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஒருத்தன் ஒரு பெரிய ஐஸ்வர்யமா வீட்டுக்கு போனார். அந்த இதை நான் இப்படி எடுத்து வாசிக்க சொல்ல விரும்பல. போன உடனே அவர் அங்க என்ன கிடைக்கல? தண்ணி கால்களை கொடுக்கல. அதை ஒரு பெரிய ஒரு குறையாட்டை ஆண்டவர் சொன்னார். நான் உன் வீட்டுக்கு வந்த பிறகு ஆமா அது ஆள் ஏறின ஒரு பரிசையும் வேண்டி விரும்பி இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அங்க போய் என்ன செய்யல? கால்கள் தண்ணி கொடுக்கலங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. நீ கால்கள் கூட இருக்கிறீங்க நினைச்சல, தண்ணி தரலன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனா பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் யாருக்கு? இவன் தெய்வம் அவருக்கு தெரியாட்டாலும் கால்களை கழுக தண்ணீர் கொண்டு கொடுத்து இவனே கழுவுகிறான் பாருங்க. அல்லேலூயா. இப்ப என்னன்னா நல்ல அப்பத்தையும் அடிச்சு, அப்பமும் நல்ல இளம் கண்ட ஒண்ணு அடிச்சு கொடுக்குறான். கொடுத்தவன் எப்படின்னா அந்த இடத்துல அப்படிங்க வசனத்தை திரும்ப வாசிங்க, அவன் சாப்பிட்டான் இல்ல, தேவன் திருப்தி வர்றது வரைக்கும் அவருக்கு கொடுத்தான். அல்லேலூயா. 3 தேவபுத்திரர்களும் திருப்தி வர்றது வரைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு தேவ ஊழியர்களுக்கு நீங்க திருப்திப்படும்படியாக கொடுக்கும் போது உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கோத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். உயர்த்துகிறவர் கர்த்தர். பாருங்க, அன்னைக்கு 3 பேருக்கு ஒரு நேரத்து ஆகாரத்தை அவன் கொடுத்ததுனால அவருடைய தலைமுறைகள் 40 வருஷமாக வனாந்தரத்தில் அழிஞ்சிருந்தது. ஒருத்தம் கூட உடுத்திருந்த துணியை மாத்தல. ஏன்னு சொன்னா ஆள் வளராமையில் ஆடை வளர்ந்தது, செருப்பை மாத்தல. கால் வளராமையில் செருப்பு வளர்ந்தது. இன்னைக்கு வளர செய்கிற தெய்வம் உங்க குடும்பங்களை வளர செய்வார். அல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி. இப்ப நீங்க திருப்திப்படுத்த வேண்டியது பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல, எதிர்த்த வீட்டுக்காரனா இல்ல, மந்திரவாதி இல்ல, சந்திரவாதி இல்ல. பாருங்க இந்த இடத்துல அவன் யாரை திருப்திப்படுத்தினா? தேவனை திருப்திப்படுத்தினான். தேவனை அவன் திருப்திப்படுத்தினதுனால அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, 2 தூதர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க இருக்கிற சோதம் குமரக்கு பாருங்க, நான் இவன் வீட்டுல இருக்க போறேன். அவன் வீட்டுல இருந்து இறங்கி போறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு மடி. இன்னைக்கு நான் சொல்றேமா, உங்க வீட்டுல இருந்து எந்த தேவன் இறங்கி போறதுக்கு ஒரு மடி வரணும். அல்லேலூயா. இந்த சபையை விட்டு வேற இடத்துக்கு இறங்கி போறதுக்கு அவருக்கு ஒரு மடி வரணும். ஆமென். கரங்களை நல்லா தட்டி அல்லேலூயா. தேவனுக்கு இந்த இடத்துல வந்து திரும்பி போறதுக்கு ஒரு மடி வர வேண்டும். ஆமென். பாருங்க, சோதம் குமார வாசல்ல இப்போ அவங்க 2 ஆண்டவர்கிட்ட இவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, அதை நீங்க தெளிவா வாசிக்கணும். ஆண்டவர்கிட்ட யார் பேசிட்டு இருக்கா? ஆபிரகாம் பேசிட்டு தான் நிக்கிறான். கூட வந்த 2 பேரும் சோதம் குமாரவை அழிக்கிறதுக்காக போறாங்க. அங்க போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னா பாருங்க, அவனும் அதே மாதிரி தான். அங்க இருந்துட்டு வருந்தி கேட்டான், நீங்க ஆண்டவர் மாதிரி நீங்க என்ன செய்யணும்? ஏன் வீட்டுக்குள்ள வரணும்? இவன் ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டானோ அதே போல அங்க இருந்துட்டு லோத் என்ன செய்யறான்? வாருங்கன்னு கூப்பிடுறான் பாருங்க. அது ஆதியாகமம் 19:3 கிடைக்கும், வாசிக்கண்டா நேரம் போயிடும். அது போல இவன் எதை கொடுத்தானோ, இவன் இறைச்சி கொடுத்தான், அப்பவும் கொடுத்தான். அவன் என்ன கொடுத்தான் அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 13:3 போட்டிருக்கு. அதை நீங்க வாசிக்க பார்க்கலாம். குளிப்பில்லாத பாருங்க, இவன் எதை செய்தானோ அவனும் அதை செய்தான். அல்லேலூயா. பாருங்க, சோதம் குமரம் முழுவதையும் அழித்தது அதே தேவனான அவன் குடும்பத்தை அவனை அழிக்காமல் விட்டார் அப்படின்னு சொன்னா, தேவ மனிதர்களை உபசரிக்கிறவர்களை ஒரு நாளும் தேவன் தாழ்ந்து போக விட மாட்டாருன்னு நான் சொல்றேன். ஆமென். தெளிவாக ஆண்டவர் சொல்ற, தேவ பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்களை ஒரு நாள் உங்களுடைய சந்தானம் தலைகளுக்கு போகாது. உங்களை உன் சொந்த ஜனமாக அவர் ஏற்பேன்னு பார்க்க கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப பாருங்க, அதுல ஒரு சம்பவம் நடந்தது. அது பேச நேரம் ஆகி இருந்தாலும் சொல்றேன். என்னன்னா அந்த இடத்துல ஒரு சிறுவர் முதல் கிழவர் மாதிரி வந்தாங்க. எதுக்கு? லோத்துக்கு வீட்டுக்குள்ள இவங்க சாப்பாடு கூப்பிட்டதுனால 2 தூதர்களும் வீட்டுக்குள்ள போய் இருக்கிறாங்க. இருக்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க இருந்து அதாவது வயதான அந்த கிழவமான வந்தாங்க, வாலிபர்களும் வந்தாங்க. ஒரு கூட்டம் வந்து என்னது கேட்டது அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 19:5 வாசிங்க. அதை மட்டும் வாசிங்க. போதுமா? என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இவர்களை அறியும்படி ஆண்கள் தான் உள்ள இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆண்களை அறியும்படியாக என்ன ஆண்கள் வர்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம். உலகம் எங்க போயிட்டு இருக்கு? கடைசி காலத்துக்குள்ள போய் இந்த சோதம் குமர பட்டணத்தை ஆண்டவர் அழித்ததுக்கு காரணம் என்ன? ஆணும் திருமணம் செய்யறதுக்கு இவங்க முயற்சியா இருந்தாங்க. பாருங்க, வந்திருந்த கிழவன் முதல் யாரெல்லாம் அந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. வயசானவரும் சரி, கிழவரும் சரி, அந்த குமரர்களும் சரி, எல்லாரும் சேர்ந்து உள்ள போய் நின்று அவங்களை அறியும்படி எங்களை வெளியே கொண்டு அவங்க சொன்ன பாருங்க, என்னுடைய குமாரத்திகள் 2 பேர் இருக்காங்க, அவங்கள வேணா நீங்க கொண்டு போங்கடான்னு சொன்ன பிறகு இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்க என்ன நடந்தது? அவங்கள பிடிச்சு எடுக்க போனது போதுதான் இவர்கள் அவங்களை எடுத்தாங்க, குருட்டாட்டம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது அந்நிய சக்திகளோ மந்திரவாத சக்திகளோ பில்லி சூரிய சக்திகளோ வந்தால் குருட்டாட்டம் பண்ண போகிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த 2 புத்திரர்களும்
உன் குடும்பத்தை வெளியே கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ரெண்டு அந்த தேவ மனிதர்களும் லோத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்கவங்க பிடிச்சி எழுதினாங்க. இல்ல வாசிங்க, வாசா தெரியும், கையை பிடிச்சி இழுத்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா இந்த சபை மக்களை கையை பிடிச்சி வெளியே எடுத்துலாம அந்த இடத்துல ஒரு அதிசயம், அதாவது ஒரு மோசமான காரியம் நடக்க நான் விட மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறேன். எந்த ஒரு அழிவு இந்த சபை மக்களை பிடிச்சு நான் வெளியே எடுத்துட்டுதான் அந்த இடங்களுக்கு நான் செய்வேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. பாருங்க, இப்ப என்னன்னா லோத்தை வெளியே கொண்டு போனாங்க. அங்க கொண்டு போனது அவனை லோத்தை வெளியே கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னா லோத்து கொடுத்த செக் புக் இல்ல காரணம், ஏடிஎம் கார்டு இல்ல காரணம், அல்லேலூயா, பாஸ்புக் இல்ல காரணம், பணமும் இல்ல காரணம். என்னதுனால? அதுக்கு முன்னாடி அண்ணன் அங்க இருந்து நினைச்சிட்டு இருக்கான், அழுதுகிட்டே இருக்கான். அல்லேலூயா. யாரு அண்ணன்? யாரு? ஆபிரகாம் அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கு முந்தின அதிகாரத்துல யார் அழுதுகிட்டு இருந்தா? ஆபிரகாம். 1-2 நேரம் அழல, 6 முறை அழுதான். எப்படி அழுதான்னா, ஆண்டவரே 50 பேர் இருந்தால், நீதிமன்றங்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ. பாருங்க, 50 இருந்தா அழிக்க மாட்டேன். உடனே அடுத்த சொல்றான் 45 இருந்தா பாருங்க, 45 அழிக்க மாட்டான்டா. அப்ப 40 இருந்தா அவங்க சங்குற்றதை பாருங்க. ஒரு ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க, பயம் அவருக்கு இல்ல. ஏன் பயம் இல்லைன்னா அவன் ஆண்டவருக்கு யாரு? சிநேகிதன். அல்லேலூயா. சிநேகிதன் பேச சிநேகிதனுக்கு ஏதாவது பயம் வேணுமா? இது வேற எவனும் பேச கொன்னே போட்டு வர ஆண்டவர். பேதுரு ஒரு கேட்டான், அடுத்த ஆண்டவரே நீர் உண்மை சிலுவையில் அறையது எங்களுக்கு பிடிக்கவே இல்லைண்ணா. போப்பாலே சாத்தானே, ஒற்ற வார்த்தை சொன்னவனே என்ன செய்தாரு? ஓ சாத்தானே நினைச்சாரு. இவன் பாருங்க 6 முறை கேட்கிறான். 50, 45, 40, 30 அப்படியே இறங்க கடைசியில் 10 பேர் இருந்து அழிப்புற ஆண்டவரை. பாருங்க, அழுகிறான். கிட்ட இருந்துட்டு ஆண்டவரை அழிக்கக்கூடாது, ஆண்டவரை அழிக்கக்கூடாது. ஆண்டவர் இவன் சொல்றாரு, என்ன போக விடுற அவங்களை அழிக்கிறதுக்கு. இவன் சம்மதம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களை அழிக்க ஆண்டவர் என்ன செய்வாரு? அனுப்புவார். ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல சொல்றேன், நீங்க சம்மதிச்சா மட்டும்தான் என்ன செய்வார் ஆண்டவர்? இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துக்கு ஒரு அழிவு வரும்னா இந்த சபை சம்மதிக்கணும். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஓ ரீபானா ரபரபனா சந்தராதனி வைடராவரா ரீபராவனகசி. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு சிநேகிதனின் அழுகை அவருடைய அதாவது எண்ணத்தை மாற்றியது. அவர் என்ன செய்றாரு? முன்ன வந்து நின்று அவங்கிட்ட கெஞ்சுறாரு. பாருங்க, மோசைக்கு முன்னாடி வந்து நின்று ஆண்டவர் என்ன செய்றாரு? கெஞ்சுகிறார். பாருங்க, யாக்கோபு முன்னாடி வந்து நின்னுட்டு என்ன விடு நான் போகணும் அவங்கிட்ட கெஞ்சுறாரு. இவங்க எல்லாம் இவங்கிட்ட எல்லாம் கெஞ்சினதுக்கு காரணம் இவங்க காலையில சாப்பிட்ட பிரியாணியோட இது இல்ல பிடிச்ச பெப்சியோட கனம் இல்ல, அல்லேலூயா, இல்ல மிராண்டாயோட வெயிட்டும் இல்ல, பழைய கஞ்சியோட பலமும் இல்ல. 3 பேருமே அழுதாங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஒரு நாள் கண்ணீர் விட்டு நீங்க அழுவீங்க. அந்த கர்த்தத்தை நீங்க அழுவீங்கன்னு சொன்ன ஆசீர்வாதம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்குள்ள இருக்க சில மந்திரத்துக்கிட்ட தகடுகள், அல்லேலூயா, இந்த பில்லி சூனிய கட்டுகள், ஆமென், உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற சாத்தானிய மண்டலங்கள், அல்லேலூயா, இருட்டின் ஆதிக்கங்கள் எல்லா சக்திகளும் வாங்கி ஆமென். தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். சில பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற சகோதரியே, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளையோட படிப்பு, எல்லாரும் சொல்றாங்களே என் பிள்ளையோட படிப்பு கெட்டு போயிருமோ, என் பிள்ளையோட நிலைமை இதுதானோ, இப்படிதான் என் பிள்ளை கடைசி வரை இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், மோசையை பயன்படுத்தின திக்கு வாயில பயன்படுத்துற தேவன் பிள்ளைய பயன்படுத்துறேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என் புருஷனை நோக்கி நீங்க என் புருஷனோட நிலைமை இதுதான். சில சகோதரிகள் அந்த இடத்துல இருக்கிறீங்க, வரமாட்டாரோ, இப்படியே தான் இருப்பாரோ, கடைசி காலம் வரைக்கும் இப்படியே போயிருவாரோ. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேடாத, நான் தேடுவேன். அல்லேலூயா. உன் புருஷனை தேடி நான் புறப்பட்டு விட்டேன். கொண்டு வந்து நிக்க வேண்டிய இடத்துல எப்படி சவுல கொண்டு வந்து பவுலாக மாத்தி நிக்க வச்சேனோ அது போல இந்த குழந்தைகளை நான் உன்னுடைய புருஷர்களை நான் கொண்டு வந்து நான் நிக்க வைப்பேன் வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. சில அந்தகார சக்திகள் வல்லமைகள் உங்களை விட்டு போகிறது. ஆமென். உங்க குடும்பங்களை விட்டு போகிறது, உங்க தலைமுறைகளை விட்டு போகிறது. நீங்க மட்டும் ஒரு முறை ஆண்டவருக்கு முன்னாடியே நீங்க கண்ணீரை ஊற்றுவீங்க. ஆண்டவர் தெளிவாக வாக்கு கொடுக்கிறார். உங்களை உயர்த்துவார். உங்களை அடுத்த வருஷமாக பார்க்கும்போது உங்க லெவல் வேறையா இருக்கும். ஆமென். ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டார். உங்க குடும்பங்களுடைய லெவல் வேற. நீங்க கொண்டு வரக்கூடிய எந்த சபையை நம்பி நீங்க கொண்டு வரக்கூட உங்க பிள்ளைகளுடைய நிலைமை, நீங்க யாரை கொண்டு வந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயசோட நீங்க பெட்ல அப்படியே கிடத்தீங்க கொண்டு வந்தாலும் சரி, எழுப்பி விடுவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆமென். மெடிக்கல் காலேஜ்ல தீர்க்க முடியாத, அல்லேலூயா, எந்த ஆஸ்பத்திரியிலும் தீர்க்க முடியாத, எந்த டாக்டர்னாலே கண்டுபிடிக்க முடியாத சில ரோகிகள் இந்த இடத்துல வந்து விடுதலையாகி போறதை நீங்க பாப்பீங்கன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே பரிசுத்தப்படுத்துவார். ஆமென்.